ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கருவாடு கத்திரிக்காய் போட்டு புளிக்குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு வடை சட்டி வச்சு 4-5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு 1 ஸ்பூன் கடுகு, கொஞ்சம் வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். கடுகு வெந்தயம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்கிற பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இப்போ எடுத்து வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். நான் 20 சின்ன வெங்காயத்தை வெட்டி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்ததுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வெங்காயம் நல்லா மசிஞ்சு வந்துடணும். நல்லா மசிஞ்சு வந்ததுக்கப்புறம் இது கூட மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், 2 ஸ்பூன் சாம்பார் தூள் எடுத்திருக்கேன். அதை ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்ததுக்கப்புறம் லைட்டாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கணும். அப்புறம் மசாலாவோட பச்சை வாசனை போகும். லைட்டாக உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கணும். நல்லா மசாலா வந்ததுக்கப்புறம் கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கிற கத்திரிக்காயை ஆட் பண்ணிக்கலாம். இது கூட கத்திரிக்காயை ஆட் பண்ணிவிட்டு அது கூட கருவாடையும் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். கருவாடை ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக உப்பு போட்டு அதை கலந்து விட்டுக்கலாம். நல்லா கருவாடு கத்திரிக்காய் நல்லா வெந்து வரணும். நல்லா லைட்டாக வந்ததுக்கப்புறம் ஒரு மீடியம் லெமன் சைஸ் புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். அதே கரைச்சதே ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கரைச்சதே ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுக்கணும். நல்லா அந்த புளி தண்ணியிலே கருவாடு கத்திரிக்காய் நல்லா வெந்து வரணும். நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் கத்திரிக்காய் நசுக்கி பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் வெந்திருக்கும். வெந்ததுக்கப்புறம் நல்லாவே வெந்துடணும். அப்படின்னா இல்லைன்னா கக்கிற மாதிரி இருக்கும். நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு 4-5 தேங்காய் பீஸ் எடுத்து நல்லா அரைச்சி வச்சுருக்கோம். அதையும் நல்லா அரைச்சி இது கூட ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் இந்த குழம்பு திக்னஸ் கிடைக்கும். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்கி விட்டு கொத்தமல்லி தழை தூவி இறக்கணும்னா கருவாடு கத்திரிக்காய் குழம்பு ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.